மாணவர்களே, நம்ம முதல் வீடியோ தொகுப்பில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸில் எது இம்பார்ட்டன்ட், அந்த இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். இப்போ 5th சாப்டர்லேருந்து 8th சாப்டர் வரைக்கும் கூடிய 4 சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதை நம்ம எப்படி படிக்கணும், எப்படி பிரித்து பார்க்கணுங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தெளிவாக இதை கேளுங்க. இதை கேட்டிங்கனாலே நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆயத்தொலை வடிவியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புள்ளிகளை பற்றி பேசுகிறது. ஒரு முக்கோணத்துடைய முனைப்புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் முக்கோணத்துடைய பரப்பு காணல், நாட்கரத்தினுடைய முனைப்புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நாட்கரத்தினுடைய பரப்பு காணல். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்தது 3 புள்ளிகள் கொடுத்தாங்கன்னா சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறது. 3 புள்ளிகள் கொடுத்தாங்கன்னா அது கொளிநீரான்னு கண்டுபிடிக்கிறது. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அது கொளிநீராக இருந்தால் ஏயினுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இப்படிப்பட்ட கணக்குகள்லாம் கேட்குறதுக்கான சான்ஸு அதிகம். அதுக்கடுத்தது இதில் பேசிக்காக ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. புக்கை பொறுத்தளவு 4 டைப்பான ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப்புன்னு ஒய் இன்டர்செப்டும் கொடுத்தான்னா லைனுடைய ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. சாய்வு எம்மும் ஒய் விட்டு துண்டு சியும் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டினுடைய சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அடுத்தது ஸ்லோப் எம், சாய்வு எம்மும் பாயிண்ட் x1 y1 வழியாக போகக்கூடிய லைனுடைய ஈக்குவேஷன் y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. 2 இன்டர்செப்ட், x இன்டர்செப்ட் a, y இன்டர்செப்ட் b கொடுத்தோம்னா லைனுடைய ஈக்குவேஷன் x பை a ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1. அதுக்கடுத்து 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம், x1 y1 x2 y2ங்கிற பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைனுடைய ஈக்குவேஷன். 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் லைனுடைய ஈக்குவேஷன் என்ன, y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இது சார்ந்த ப்ராப்ளம். இதில் ஒரு ப்ராப்ளம் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதில் 1 மார்க் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 11 கொஸ்டின் தான் உன்னுடைய பாடப்பகுதிக்கு இருக்குது. அந்த 11 கொஸ்டினில் 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸு ரொம்ப அதிகம். சரி, அது 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஈஸியான ஏரியா தான், பையன் கஷ்டப்படக்கூடிய ஏரியா ஐடென்டிட்டிஸ். அது ஒமிட்டட் போர்ஷனில் போயிடுச்சு, அதனால் நீ கவலையப்பட தேவையில்லை. அடுத்து என்ன பார்ட் இருக்குது, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் அவன் கொடுத்துக்கிற டேட்டாவுக்கு நீ படத்தை வரைஞ்சிட்டிங்கன்னா வேலை முடிச்சுது. டயக்ராம் போட்டினா டயக்ராம்லேருந்து அவன் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஆன்சர் எடுத்துடலாம். கண்டிப்பாக இதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்க போகிறாங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதை நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. அது எக்ஸசைஸ் 6.2லேருந்து எக்ஸசைஸ் 6.4 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதே எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில், அதாவது 1 மார்க் கொஸ்டினில் 6 கொஸ்டின் தான் கவர் ஆகுது இந்த ஏரியாவில். ப்ராப்ளம் நம்பர் 10லேருந்து 15 வரைக்கும் மொத்தம் 11 கொஷின் இருந்தால் கூட 15 கொஷின் இருந்தால் கூட 6 கொஷின் மட்டும்தான் நமக்கு கவர் ஆகுது. அந்த 6 கொஷின் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் எழுதிடலாம். அது ஞாபகத்தில் வச்சுங்க. கடைசி 6 கொஷின்ஸ். இது ப்ராப்ளம் சாப்டர் 6. சாப்டர் 7 மென்சுரேஷன். மென்சுரேஷன் அளவியல். இந்த அளவியலில் எதை பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்கன்னா, சிலிண்டரை பற்றி பேசியிருப்பாங்க, கோணை பற்றி பேசியிருப்பாங்க, ஸ்பியரை பற்றி பேசியிருப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா மட்டும் நீ தரவை படித்து வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு சிலிண்டரினுடைய வால்யூம் அப்படின்னா πr²h, ரேடியஸ் r, ஹைட் h இருக்கும்போது இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πrh, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr இன்ட்டு h ப்ளஸ் r. அது தெரிஞ்சிருக்கணும். இதே கோணாக இருந்ததுன்னா வால்யூம் என்ன, 1/3 πr²h. அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா πrl, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா πr இன்ட்டு l ப்ளஸ் r அப்படின்னு சொல்கிறது.
அடுத்து ஸ்பியர். ஸ்பியருடைய ரேடியஸ் ஆர் அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, வெறும் சர்ஃபேஸ் ஏரியா 4πr². வால்யூம் என்ன? 4/3πr², πr³ 4/3πr³. சரி, இந்த ஸ்பியர் ரெண்டாக வெட்டினீங்கன்னா என்னாகும்? 2 ஸ்பியராக மாறி 2 ஆஃப் ஸ்பியர். ஆஃப் ஸ்பியர் தான் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். இப்போ கட் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட் ஏரியா வந்துடும், அது சர்க்கிளாக இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr² இருக்கும், ஃப்ளாட்டு வந்து πr² இருக்கும். ரெண்டும் சேர்ந்தால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr². வால்யூமில் பாதி வால்யூம். ஸ்பியருடைய வால்யூம் 4/3πr³னா ஹெமிஸ்பியருடைய வால்யூம் அரைக்கோளத்தினுடைய கன அளவு 2/3πr³. இவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா நீ கண்டிப்பாக கணக்கு போட்டுடலாம். இதில் 2 5 மார்க் கூட கேட்குற சான்ஸ் இருக்கலாம். கம்பைன்ட் சாலிட், 2 சாலிடை ஓட்டிட்டான்னா என்ன ஆகும்? டாய்ஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்லாம் கேட்கலாம் ஒரு 5 மார்க்கில். புக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க் வாங்க முடியும். 1 மார்க் கொஷினை பொறுத்தளவு சாப்டரில் ஃபஸ்ட்டு 11 கொஷின்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். 7.5ல் 1 to 11 கண்டிப்பாக அதில் 2 கொஷின் உறுதியாக கேட்பாங்க. நம்ம கடைசி 8th சாப்டரில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துருப்பான். நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட்டாகவே ஒமிட் பண்ணிட்டாங்க. எது மட்டும்தான் இருக்குது? ப்ராபபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. நிகழ்தகவு. நிகழ்தகவில் எஸ்ங்கிற ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் ஏங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி P(A) = N(A)/N(S). இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா. முதல்ல ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவழி என்னன்னு எழுதணும். அப்புறம் நீ என்ன நினைக்கிறீன்னு எழுதணும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நீ ஃபேவரபிள் ஈவெண்ட். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ், அதுதான் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணால் என்ன பாசிபிலிட்டி, 2 காயினை டாஸ் பண்ணால் என்ன பாசிபிலிட்டி, 3 காயின் டாஸ் பண்ணால் என்ன பாசிபிலிட்டி, அதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ 3 காயினை டாஸ் பண்ணும்போது 3மே ஹெட் ஆகிறதுக்கு சான்ஸ் என்ன, 2 ஹெட்டுக்கு சான்ஸ் என்ன, ஹெட்டே இல்லாமல் போகிற சான்ஸ் என்ன, அந்த வெயிட்டிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அந்த வெயிட்டிங்ஸுக்கு தகுந்த மாதிரி நீ ஈவெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி எழுதணும். அடுத்து 2 டே ரோல் பண்ணும்போது எத்தனை சான்ஸுக்கு? 1-1-1-2லேருந்து 1-6, அதே 2-1-2-2 2-6, அதுக்கு போல் போட்ட வந்து 6-1லேருந்து 6-6 வரைக்கும் மொத்தம் 36 சான்ஸ். இதில் அவன் என்ன கொஷின் கேட்டுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேவரபிள் ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராபபிலிட்டி எழுதுறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஈஸியான ஏரியா தான். இதில் கண்டிப்பாக கொஷின் கேட்க போகிறாங்க, போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 1 மார்க் கொஷினை பொறுத்தளவு புக்கில் 15 கொஷின் அவங்க கொடுத்துருந்தாங்க கூட ஃபஸ்ட்டு 8 கொஷின் வந்து ஒமிட்டட் போர்ஷன். ப்ராப்ளம் நம்பர் 9லேருந்து 16 வரைக்கும் 7 ப்ராப்ளம் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த 7 ப்ராப்ளத்தில் 2 கொஷின் கேட்பாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதோட ஒன்றும் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 9 எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஒரு ப்ராபபிலிட்டி எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கான சான்ஸு நடக்காததுக்கான சான்ஸ் ரெண்டும் இங்கே ஒன்றா ஒன்றுன்னு வரணும்னு தெரிஞ்சுக்கணும். பேசிக் கான்செப்ட் சார்ந்த ப்ராப்ளம் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, புக்கில் இருக்கக்கூடிய நல்லா எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துக்கிங்க, எழுத முடியும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸை நீங்கள் தெளிவாக யோசனை பண்ணி ஞாபகத்தில் வச்சு எழுதுங்க, நல்ல மார்க் வாங்க முடியும். நீங்கள்லாம் 10th நல்ல மார்க் வாங்கிட்டு 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் குரூப்புக்கே வரணும். மேத்ஸ் குரூப் நீ வந்துட்டீங்கன்னா மேத்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் டெய்லி உங்களுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி எல்லா பார்ட்டுமே நான் அதில் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், கஷ்டம் இல்லாமல் மேத்ஸ் படிக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக. உங்கள் அனைவருக்கும் நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கு மேத்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.